ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சீரிஸோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் பண்ணுற தப்பெல்லாம் ஆனால் பழிமுட்டி என் மேலே விழுந்துட்டுருக்கு, எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. அதுக்கப்புறம் அவங்க யார்ட்டையும் கால் பண்ணிவிட்டு எல்லா ரிப்போர்ட்ஸையுமே ரெடி பண்ணுங்கள், நான் அவளுக்கு இன்றைக்கி சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோட்ட அவங்க ஒய்ஃப் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டுருக்காங்க பாஸ் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் கேட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட சிஸ்டர் வேறு அங்கே அப்ராட்லேருந்து கால் பண்ணிட்டு, நீ ஏதோ அக்லி உமனை மேரேஜ் பண்ணியிருக்கதா கேள்விப்பட்டனே, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதுமே ஹீரோவுமே இங்கே கோவப்பட்டு சண்டை போட்டுட்ருக்கான். ஏதாச்சும் வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்காத, நீ நினைக்கிற மாதிரி அப்படி பண்ண பொண்ணெல்லாம் அவள் கிடையாதுன்னு சொல்லிட்டு, அப்போ நீ பேசாமல் அவளை டைவர்ஸ் பண்ணிடுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு இன்னுமே கோவமாயிட்டாங்க, சண்டை போடுறான். நீ எந்த பிரச்சனையிலுமே மாட்டிக்க கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அந்த கிட்னாப்பர்ஸ் அம்மாவை கொலை பண்ணாங்க, அவங்கள கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் நிம்மதியாகவே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் நான் உள்ள வருவான்னு கேட்டதும் இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு ஹீரோ கோவப்பட்டு கத்திட்டு இருக்கா. அவளுமே அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் வரவும் இப்போ என்னோட ஒய்ஃப் வந்தாலா இல்லையான்னு கேட்டதும் இப்போ நீங்கள் தானே பஸ் போக சொன்னீங்கன்னு சொன்னதுமே ஹீரோக்கு ஷாக்காக இருக்கா. அவ வேறு யாரும் நினச்சி திட்டிருக்கான் போல். போய் அவளை கூப்பிட்டு வா அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின்மே அங்கே வந்ததும் என்னாச்சு அப்படின்றத சட்டி கேட்குறான். நான் இங்கேருந்து போயிடணும்னு நினைக்கிறேன், தேவையில்லாத ப்ராப்ளம் வந்துட்டுருக்குன்னு சொன்னதும் நீ என்ன நினச்சிட்ருக்க, எங்கே போக போகிற, எதுவும் காய்கறி மார்க்கெட்டுன்னு இது நினச்சிட்ருக்கேன், இஷ்டத்துக்கு வர போக இது ஒர்க் பண்ணுற பிளேஸ் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கவுமே நீங்கள் சொன்னீங்கன்னா நான் போகலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்போ நான் இவளை எப்படி புரிஞ்சுக்கிறதுனே எனக்கு தெரியலையே, இவ எனக்கு எந்த ஒரு ப்ரெஷருமே கொடுக்க மாட்டான், ஆனால் நான் தான் ரொம்ப அவளை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு ரிலாக்ஸ் ஆகி அவங்க சிஸ்டர்கிட்ட கால் பண்ணிட்டு அவன் ப்ளீஸ் நீ எதுவுமே பண்ணிடாத அப்படின்றத சொல்லி கேட்குறா. அம்மாவை எதுவுமே ஹர்ட் பண்ணாத அப்படின்றத சொன்னதும் அப்போ நீ என்ன ஒத்துக்கிறியா, தப்பு எல்லாமே உன்னோடதுதான் சொன்னதும் ஆமாம் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்றத சொன்னதுமே நீ எப்போ என்கிட்ட கெஞ்சி கேளு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின்மே அங்கே கெஞ்சி கேட்டுச்சேக்கா. சரி நீ என்னை மீட் பண்ணவான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் கண்டிப்பான்னு சொல்லிட்டு இன்னைக்கு சரியான உனக்கு பாடம் பாரு, இன்னைக்கு புகற்றேன் அப்படின்றத சொல்றா. நம்ம ஹீரோயினை தேடி இருக்கிறத பார்த்துட்டு உங்கள் ஒய்ஃப் ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க பாஸ் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோவுமே அங்கே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அங்கே ஒரு கஃபேல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்கே அவங்க சிஸ்டருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா போல. அங்கே அவன் வந்ததுமே அங்கே ஃபோட்டோகிராஃபர் வேற அவள் ரெடி பண்ணி வச்சிருக்கா. இப்போ எதுக்காக நீ என்ன வர சொல்லியிருக்க, ஏன் நீ பண்ண தப்பெல்லாம் உனக்கு புரியாதா அப்படின்றத செட்டு கேட்டதும் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க சிஸ்டர்னு சொன்னதுமே நான் உன்னை மன்னிக்கிறதுக்கெல்லாம் ரெடியாக இருக்கேன், ஆனால் நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்டு நடக்கணும் அப்படின்றத சொன்னதுமே என்னோட அம்மா எப்பயுமே உனக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு தான் இருக்காங்க, அப்புறம் ஏன் நீ இப்படிலாம் பண்ணுற நம்ம ஹீரோயின் கேட்டதுமே நீ அதை பற்றியெல்லாம் பேசிட்டு இருக்காத, எனக்கு தெரியும் அந்த லேடி உன்னை எப்பயுமே ஒரு பொண்ணாவே மதிச்சது கிடையாது, உனக்கே அந்த வீட்டில் மரியாதை ரொம்ப கிடைச்சிட்ருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கா. உன்னோட அம்மா மாதிரியே நீ ரொம்ப சீப்பானவன்னு சொன்னதுமே நீ என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்கா, அவங்க உனக்குமே அம்மா தானேன்னு சொன்னதும் அது என்னோட மீட்டர், நீ தேவையில்லாமல் அதுல எல்லாம் தலையிட்டு இருக்காத, நீ பேசாமல் அந்த மூக்கு டைவர்ஸ் கொடுத்துருன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ரொம்ப நர்வஸ் ஆகுற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு இருக்கா. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, டைவர்ஸ் கொடுக்கணுமா, நான் அவர் கொடுக்க மாட்டாரு அப்படின்றத சொன்னதும் எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது, நான் சொல்கிறத கேட்டு நடந்தேன்னா உனக்கு நல்லது நடக்கும், இல்லைனா இன்னமே அசிங்கப்படுவேன்னு சொல்லும்போது அங்கே அந்த ஷென் கால் பண்ணிடுறான். இவ உடனே அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அப்போ ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருது. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு இன்றைக்கி அவளுக்கு நடக்க போகிறத மட்டும் பாரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ அவங்க அவன் தான் ஃபோட்டோகிராஃபரை பிடிச்சி என்ன வச்சிருக்க தான் சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வாங்கி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பாய் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அவன் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே அவளுக்கு கால் வந்துருது, அவங்க அப்பா நீ என்ன அசிங்கம் பண்ணி வச்ச பாரு, எல்லாமே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இது எல்லாமே அவளோட வேலை தான், என்னை வர வச்சு அசிங்கப்படுத்திட்டாளா, நான் அவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்றா. பிறகு நம்ம ஹீரோயினுக்குமே இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு வந்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோ ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி தோணுதே. அந்த ஃபேமிலியில் ப்ராப்ளம் ஆயிட்டுருக்கு, ரெப்புடேஷனுமே கெடுது உன்னோட வீட்டில் நடக்கிற விஷயங்கள்னால அப்படின்றத சொன்னதும் எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அவள் பாட்டு போயிடுறா. நம்ம ஹீரோ என்ன உண்மையிலே இவளுக்கு தெரியாதா அப்படின்றத செட்டை யோசிச்சுட்ருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா கால் பண்ணிட்டு நீ வீட்டுக்கு வா அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே அவள் அவங்க வீட்டில் அவங்க அப்பாட்ட ஆக்டிங் பண்ணிட்டுருக்கா. இதுக்கு எல்லாமே காரணம் அவள் தான், அப்பா அவள் தான் இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டா, என்னோட ரெப்புடேஷனே கெட்டு போச்சு அப்படின்றத சொன்னதும் அவங்க அம்மா நான் அவளை ஒழுங்காக வளர்க்காம விட்டுட்டேன், இன்னைக்கு வரட்டும் அவள் அப்படின்றத சொல்கிறாங்க. இவள் கோவப்பட்டு கத்திட்டு இருக்கவுமே அவள் வரட்ட நம்ம பேசிக்கலான்னு அவங்க அப்பா சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்ததும் இதெல்லாம் நீ தான் பண்ணையாமா அப்படின்றத சொல்லி கேட்டதும் என்னப்பா சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இன்னசென்ட் மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டுருக்கா. அவள் கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டே இவ தான் இதெல்லாம் பண்ணான்னு சொன்னதும் அவங்க அப்பா போது இதோட இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க, நீ ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு எல்லாத்தையுமே ஒன்றும் உண்மை கிடையாதுன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிடணும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டுருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, ரொம்ப நல்ல மாதிரி நடிக்கிறா பாருன்னு சொல்லிட்டு இருந்தாலுமே ஹாப்பியாக இருக்குது, ஒரு வழியாக ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே திரும்ப அவளுக்கு
அவளுக்கு கால் பண்ணி நீயும் ஸ்டென்னும் வந்து ஒன்றா இருக்க ஃபோட்டோலாம் போஸ்ட் பண்ணி விட்டு அங்கே வந்து பாரு என்ன எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப பயந்து போயிட்டு ஐயோ அப்பாவுக்கு தெரியறதுக்கு முன்னாடி இதை டிலீட் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. இப்போ என்ன நிலைமையாக போது அவளுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டுமே ஹாப்பியாகிட்டு சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க தான் இந்த போஸ்டவே வந்து ஆன்லைனில் போட்டிருக்காங்க போல். அவள் வந்து ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் வச்சுருக்கா. ஸோ வேறு வழி இல்லாமல் இந்த பொண்ணு அவரை மேரேஜ் பண்ண வேண்டியதாகிடுச்சின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க போல். பிறகு நம்ம ஹீரோ அங்கே கேம் விளாண்டுட்டு இருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டை கூன்னு ஒரு பையன் கால் பண்ணிட்டு நான் அவனை மீட் பண்ணணும் வர சொல்லுன்னு சொன்னதும் இல்லை அவர் பிஸியாக இருக்கார் அப்படின்றத சொன்னதுமே சரி ஓகே அவனை திருப்பி வீடியோ காலில் பேசலாம் நம்ம ஹீரோ சொல்கிறான். காமிச்சதுமே அப்போ நான் ரொம்ப வந்துட்டு இப்போ பிஸியாக பேசிகிட்டு இருந்தேன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படும் போது நம்ம ஹீரோயின் வந்ததுமே அங்கே வந்து கேமராவை ஹீரோ திருப்ப சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின்ட்ட நீ என்ன அந்த இன்டர்வியூ லெட்டர் வாங்க தானே வந்திருக்குன்னு சொன்னதும் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு கேட்குறா. எல்லாம் உன்னோட ஹஸ்பண்ட் தான் சொன்னார் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நீ வந்து அப்படிலாம் வந்து எங்கே ஒர்க் பண்ண வேணாம்னு சொன்னதுமே அவள் கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோட்ட அங்கே வந்து கால் பண்ணிட்டு அவன் நீ ரொம்ப வந்துட்டு கோவப்பட்டுருக்கேல ஒய்ஃப்ட்ட அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுன்னு சொன்னதும் எதுக்காக நீ இப்போ கால் பண்ணிட்டுருக்க எங்கேயாச்சும் மாடியிலேருந்து குதிச்சு சாகணும்னு உனக்கு தோணுச்சுன்னா நீ பாட்டு செத்து போனியே உயிரை போட்டு வாங்காத அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் அங்கே ஹஸ்பண்டை பார்க்கணுன்னு வர்றா. பட் வந்து நம்ம ஹீரோ வெளியே வந்துடுறான். எதுக்காக அப்படி மறைச்சிட்ருக்கீங்க தள்ளுங்கன்னு சொன்னதும் நீ எங்கே போகிற அப்படின்றத கேட்டதுமே உங்கள் பிரதரை மீட் பண்ணதான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நான் வந்துட்டு இப்போ உள்ளே விட முடியாது அவர் பிஸியாக இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோ அங்கே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். ஹீரோயின் தொட்டு பார்த்தா அங்கே ரொம்ப ஃபீவராக இருக்குது யாராச்சும் வாங்கலேன்னு சொன்னதுமே எங்கள் அசிஸ்டன்ட் வேகமாக வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ அங்கே டாக்டருமே அங்கே செக் பண்ணிவிட்டு அவருக்கு ரொம்பவே வந்து உடம்பு முடியாமல் இருக்குது. பட் வந்து இப்போ டேஞ்சர்லேருந்து வெளியே வந்துட்டார். ஆனால் நல்லா கேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் சரி நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு புலம்பும் போது அசிஸ்டன்ட் விட மாட்டார். ஹீரோ பார்த்தா என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் பாட்டு புலம்பிட்டுருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் தான் வந்து நல்லபடியாக அவரை கேர் பண்ணி பார்த்துக்கிறோன்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் நீங்களே வந்து அவருக்கு தொடச்சி விடுங்கன்னு சொன்னதும் நீங்கள் வந்து தொடச்சி விடுங்க என்னால் முடியாது அப்படின்றத சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொன்னதுமே நம்ம ஹீரோயினும் வேறு வழியில்லாமல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ பார்த்தா அங்கே கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டான். இங்கே பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு கையை விட சொல்லுங்கன்னு சொன்னதும் அவருக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு சிரிப்பு வந்துட்டுருக்கு. அப்போ அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டு கூப்பிட்டதும் என்னால் இப்போதைக்கு வர முடியாது நீங்கள் வா அப்படின்றத சொல்லிடுறா. அப்போ அவங்க ஃப்ரெண்டுமே அங்கே வந்துட்டு வா உன்னோட ஹஸ்பண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார்ப்பா அப்படின்றத சொன்னதுமே என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அது ஹஸ்பண்ட் கிடையாது ஹஸ்பண்டோட பிரதர்னு சொன்னதும் அப்படின்னா ஓகே தான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பேசிட்டு இருக்கும்போது சரி எதுக்கு அவர் உன்னோட கையை பிடிச்சிட்டு இருக்கான்னு சொன்னதும் ஹீரோயின் அசிஸ்டண்ட்டை பார்த்ததும் சிஸ்டர் இல்லாவோட கையை பிடிச்சிருக்கிறதுனால என்ன தப்பு இருக்குது அவர் வந்துட்டு ஒரு அம்மாவை நினைக்கிறாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி ஆக்டிங் வேற பண்ணிட்டு என்னால் இதுக்கு மேலே முடியாதுரா சாமின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பேசுகிற மாதிரி அவர் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு டச் பண்ண போகும்போது நம்ம ஹீரோக்கு முழிப்பு வந்துடுது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு நம்ம ஹீரோயின்ட்ட எனக்கு தண்ணி வேணும் அப்படின்றத சொன்னதும் நீ கையை விட்டாதான் நான் எடுத்துகிட்டு வர முடியும்னு சொன்னதுமே கையை விட்டுறான். அதுக்கப்புறம் அங்கே கூமே வந்துடுறான். நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை பார்த்ததுமே அங்கே பேசணுமே இப்போ எதுக்காக நீங்கள் வந்தேன்னு சொல்லிட்டு வயிற்றுல போட்டு குத்திட்டு இருக்கா என்ன நடந்துட்டுருக்குன்னே புரியல நீ என்ன பார்க்கவா வந்திருக்க அப்படின்றத செட்டி கேட்டதும் இதுக்கப்புறம் என் மூஞ்சில் முடிச்சுட்டு பக்கத்தில் வந்தேன்னு வச்சுக்கோமே உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கிக் பண்ணிவிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. பிறகு ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் போய் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ தான் கால் பண்ணுறான். நீ எங்கே போயிட்டே எனக்கு ரொம்ப பசிச்சிட்டு இருக்கு நீ வந்து உன் கையால் எனக்கு சமைச்சு கொடுன்னு சொன்னதும் டாக்டர் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சொன்னால் புரியாதா வை அப்படின்றத சொல்லிடுறா. இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு உனக்கு வந்துட்டு உண்மையிலே அவன் மேலே கொஞ்சம் கூட க்ரஷ் இல்லையா பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ரொம்ப வந்து ஹேண்ட்ஸமாக தானே உன்னோட ஹஸ்பண்டுமே இருப்பாருன்னு சொன்னதும் இப்போ வரைக்கும் நான் அவரை பார்த்ததே கிடையாதுன்னு சொன்னதுமே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன சொல்லிட்டுருக்கு என்ன வந்து போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்டுட்ருக்கா. அப்போ அவளுக்கு அங்கே ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணிடுறாங்க உடனே ஆஃபீஸ்க்கு வரணும்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவளுமே அங்கேருந்து போயிடுறா. பிறகு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோ இங்கே வா என் பக்கத்தில் அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிடுறான். என்ன இப்போ நல்லா இருக்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்டதும் எனக்கு ரொம்ப பசிக்குது நீ ஏதாச்சும் சாப்பாடு கொண்டு வா அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வரவுமே என்ன மிஸ்டர் மூவ் வந்து சாப்பிட்டாரா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் இல்லை இன்னும் அவர் சாப்பிடல அப்படின்றத அங்கே சொன்னதுமே சரி ஓகே நான் அவருக்காக சமைச்சு தரேன் நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்றத சொன்னதுமே அங்கே அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோவை வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஓகேன்ற மாதிரி அவள் இருமி காமிச்சதும் சரி நீங்கள் சமைச்சு கொடுங்க அப்படின்றத சொன்னதுமே அவளும் ஓகேன்னு சொல்லிட்டு போகிறா. ஹீரோக்கு அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இவ்வளோ ஹேண்ட்ஸமாக ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்டான ஒரு பர்சன் இங்கே உட்காந்துட்டு இருந்தா அந்த பர்சனை பற்றி அவள் யோசிச்சுட்டு இருப்பா அக்லியாக இருக்கான்னு சொல்லியுமே அவளுக்கு என்ன அவ்வளோ லவ்வான்னு சொன்னதும் என்னப்பா சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சிரிச்சிட்டு இருக்கான். யாரை நீங்கள் திட்டிகிட்டு இருக்கீங்க உங்களவே நீங்கள் திட்டுறீங்களா அந்த 2 பர்சனுமே நீங்கள் தானே பாஸ் அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அது என்னமோ உண்மைதான் ஆனால் வந்துட்டு அவள் என்ன கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டாளே அப்படின்றத சொன்னதும் இன்னமே சிரிப்பு தான் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயே நாங்கள் சமைச்ச அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு இதை மிஸ்டர் மூட்டை கொடுத்துருங்கன்னு சொன்னதுமே அவருக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. ஒரே ஆள் தான் இருக்கான் எப்படா கொண்டு போய் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி நாங்கள் உள்ளே போகிறாரு. எனக்கு ஹீரோங்க சாப்பிட்றதுக்காக
வந்துட்டு என்ன இப்படி லைட்டான ஃபுட்டெல்லாம் சமைச்சு வச்சிருக்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு ஹீரோயின்ட்ட கோவப்பட்டதும் டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு, இப்படிதான் சாப்பிட சொல்லியிருக்காரு, ஒழுங்கா சாப்பிட்றதுக்கு வழியை பாரு அப்படின்றத சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. பிறகு அவங்க நெட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க சிஸ்டரை பற்றி ரொம்ப மோசமானதெல்லாம் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் ஹாப்பி ஆகிட்டு அங்கே அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி என்ன நீ தான் இதெல்லாம் பண்ணையான்னு கேட்டதும் இல்லையே நான் பண்ணலையே அப்படின்றத சொன்னதுமே சரி ஓகே யாராச்சும் பண்ணியிருக்கட்டும், பட் ரொம்ப நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக வந்து அவளுக்கான பனிஷ்மெண்ட் தான் அவளுக்கு கிடைச்சிட்ருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ மீட் பண்ண போனதுமே அவன் வேகமாக டேன் பண்ணிக்கிறான். இப்போ ஹீரோயின் உங்களுக்கு நெட்டில் என்ன மாதிரி மேட்செல்லாம் போயிட்டுருக்குன்னு தெரியுமா அப்படின்றத சொல்லி கேட்டதும் அதை பற்றிலாம் நீ வந்து எதுவும் யோசிக்க தேவை கிடையாது, நீ உன்னோட ஒர்க்கை மட்டும் பார்க்கலாம் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின்மே அங்கேருந்து ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுறா. வெளியே போயிட்டு ரொம்ப ஹாட் டெம்பராகவே இவர் இருந்துட்டுருக்காரு, நான் வந்து எதை பற்றி யோசிக்கக்கூடாது, என்னோட இன்டர்வியூ பற்றி மட்டும்தான் யோசிக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அவளுமே அங்கேருந்து கிளம்பிடுறா. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து இன்டர்வியூ கொடுக்க போயிருப்பா போல், அங்கே வந்து சூப்பராக நீங்கள் வந்துட்டு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்றத சொல்கிறாங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு கஃபேயில் உட்காந்து அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. அப்போ அவங்க சிஸ்டர் வந்து வேகமாக ஃபேஸில் தண்ணி தூக்கி ஊற்றி விட்டுட்டு இதுக்கு எல்லாமே காரணம் நீ தானே இதெல்லாம் பண்ண அப்படின்றத சொன்னதுமே ஏன் இதெல்லாம் வந்துட்டு தண்ணி ஊற்றி தான் சொல்லணுமா, வாயிலே நீ சொல்லியிருக்கலாமே அப்படின்றத கேட்டதும் சும்மா ரொம்ப நல்லவமா நடிக்காத, நீ தானே இதெல்லாம் பண்ணேன்னு சொன்னதும் நான் என்ன பண்ணேன், நான் எதுவுமே பண்ணலை, எல்லாமே பண்ணது நீ தான், அதுக்கான பனிஷ்மெண்ட் தானே உனக்கு கிடைச்சிட்ருக்கு அப்படின்றத சொல்கிறா. ரொம்ப வந்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு நக்கலாக பேசுனதுமே வேகமாக அடிக்கிறதுக்கு அவங்க கையை வாங்கிட்டுருக்கா. அப்போ ஷென் அங்கே வந்து என்ன பண்ணிட்டுருக்க நீ அப்படின்றத சொன்னதும் இதுக்கெல்லாமே காரணம் இவதான் இந்த மாதிரி பண்ணா அப்படின்றத சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப இன்னசென்ட்டாக வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. நீ வந்துட்டு பேசாமல் கவலைப்படாத, நீ அங்கே போ, நான் இவள்கிட்ட வந்து பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். அதுக்கப்புறம் வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, உனக்கு என்ன அறிவிலையான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அங்கே அவள் இன்னுமே கோவப்பட்டு கத்திட்டுருக்கா. இப்போ ஒழுங்கா நீயாச்சும் உண்மையை சொல்லுன்னு சொன்னதும் நான் என்ன பண்ணேன், நீங்கள் வந்துட்டு ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே ஷென் வந்து கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நல்ல மாதிரி நடிக்காதன்னு சொல்லிட்டு அப்போ அவள் நீ என்ன வந்து மாற்றி பேசிகிட்டு இருக்க, வந்து மேரேஜ் பண்ண சொன்னதே இவ்வளோ நீ தானே என்கிட்ட, இப்போ என்னமோ நல்ல மாதிரி நடிக்கிறியே அப்படின்றத சொல்லி கேட்டதும் நீ தான் சொன்னேன்னு சண்டை வர ஆரம்பிச்சிருது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நீ வந்துட்டு இப்போ இங்கேருந்து கிளம்பு, நான் வந்து அவர்கிட்ட பேசிக்கிறேன்னு சொன்னதுமே அங்கே ஷென் கிளம்பிடுறான். உடனே அவங்க சிஸ்டரை போட்டு பயங்கரமாக அடி வெளுத்த ஆரம்பிச்சிடுறா. எவ்வளோ தைரியம் தான் நீ என் மேலே கையை வைப்பன்னு சொன்னதும் நீ எனக்கு பண்ண பாவங்களுக்கு இதெல்லாம் கம்மி தான், கண்டிப்பாக உனக்கு பேபேக் வந்துட்டு நல்லாவே பெருசாகவே கிடைக்கும், பெரிய லெவலுக்கு நீ வந்துட்டு எப்படி நான் உன்னை பண்ணுறேன் பாரு அப்படின்றத சொல்லிட்டு போனதுமே நீ இப்போ என்னை அசிங்கப்படுத்துனதுக்கு கண்டிப்பாக நான் உன்னை பழி வாங்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டுருக்கா. பிறகு நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு பார்ட்டி இருக்குது நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அந்த இன்விடேஷன் கார்டு எங்கன்னு சொல்லிட்டு அங்கே இமெயிலில் போய் பார்த்துட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போயிடுது, அவங்க சிஸ்டர் அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஏதோ பண்ண போகிறான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப பதட்டமாயிருது. நான் இப்போ என்ன பண்ணுறது, அவளை காப்பாற்றணுமேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போனால் கடைசியில் எல்லாமே அவங்க சிஸ்டரோட வேலை தான் போல், ஃப்ரெண்டெல்லாம் அங்கே வரல. அவன் வந்து ஆளெல்லாம் ஏற்பாடு பண்ணி நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ட்ரிங்க்ஸில் ட்ரக்கெல்லாம் கலந்து அவளை கொடுத்துட்டு அவளை போதையாக்கிடுறா. அப்போ நீங்கள் இவளை கொலைலாம் பண்ண வேணாம், இவளை நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவளை அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, இவ்வளோ நேரமாச்சு ஆளவே காணமேன்னு சொல்லிட்டு அவள் ஃபோன் எடுத்து செக் பண்ணதுமே அவனுக்கு டென்ஷன் ஆகிட்டு அசிஸ்டன்ட் சொல்லி உடனே அங்கே இருந்து தேட சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்தையுமே கண்டுபிடிச்சி போயிடுறாங்க. அங்கே பாரு ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயின் நினைச்சவே வேகமாக பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். பார்த்தா அது அவங்க சிஸ்டர் தான், வேற ஒரு பர்சன் கூட அவள் கிஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ நீ ஒழுங்கா வந்துட்டு சொல்லு எங்க உன்னோட சிஸ்டர்ன்னு கேட்டதுமே எனக்கெல்லாம் தெரியாதுன்னு சொன்னதும் ஹீரோ வந்து கோமாயிடுறான். நீ எதுக்கு அவளை போய் அக்லியானவளை தேடிட்டு இருக்க, நான் பார்க்க எவ்வளோ பியூட்டியாக இருக்கேன், நீ என் கூட வேணா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றத சொன்னதும் ஹீரோங்க பாட்டில் உடைச்சி அங்கே கண்ணாடி பீஸ் எடுத்து சொல்லணும்னு வச்சுக்கோமோ உன் ஃபேஸை வந்து இன்னைக்கு அசிங்கப்படுத்தாமல் விட மாட்டேன், அதுக்கப்புறம் எங்கேயுமே முகத்தை காமிக்க முடியாதுன்னு சொன்னதும் நீ இப்போ என்ன பண்ணி என்ன வந்து நடக்க போகுது, வந்து டைம் ஆயிடுச்சுப்பா, உன்னோட ஒய்ஃபை வந்துட்டு என்ன வேணாலும் ஆளுங்க பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னதும் இவன் கோவப்பட்டு அவளை பிடிச்சி அங்கே தள்ளி விட்டான். அங்கே பார்த்தா அசிஸ்டன்ட் வேற பாஸ் அவங்கள வந்துட்டு எங்கே தெரியுமே கிடைக்கலன்னு சொன்னதும் அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டுகள் எல்லாருமே தேடுறதுக்கு கிளம்பிடுறாங்க. அந்த ரூம்குள்ளே வந்ததுமே அந்த பர்சன்ட்ட இங்கே தான் வந்து ஐ திங்க் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நாங்கள் அந்த பொண்ணை வந்துட்டு எதுவுமே பண்ணலப்பா, அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டா அப்படின்றத சொன்னதுமே ஹீரோ கீழே பார்த்தா அங்கே பிளட்டாக இருக்கு. அவன் ரொம்ப பயந்து போயிட்டு வேமா போகிறான் இறங்கி. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கா. அப்போ அவன் போய் டச் பண்ணது என்னை தொடாதன்னு சொல்லிட்டு அவள் சண்டை போடுறான். நல்லா பாரு நான் தான் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயின் ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. பிறகு ஹீரோ அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே ஃபேஸில் கண்ணாடியெல்லாம் கழிச்சிட்டு அங்கே வந்து ஃபேஸை ஃபுல்லாமே தொடச்சி விட்டுட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு உமனுக்கு வந்து நான் வந்து இப்படிலாம் சர்வ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஃபேஸ் தொடச்சதுமே பார்த்தா அந்த டாட் எல்லாமே மறைஞ்சிருது. பார்க்க இவ்வளோ பியூட்டியாக இருக்கா, நான் அக்லி மாதிரி எதுக்காக நீ ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு வந்து யோசனை ஆகிட்டு இருக்கு, ஏன் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ரீசன் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு
வரும்போது அங்கே தலையெல்லாம் பெயின் ஆயிடுச்சு. அப்போ ஹீரோ இந்த தண்ணியை குடி அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுமே அங்கே தண்ணியை வாங்கி குடிக்கிறா. அப்புறம் தான் நம்ம ஹீரோ கொண்டு வந்து கொடுத்துருக்கான்றதே அவளுக்கு புரியுது. அங்கே ட்ரெஸ் வேற பார்த்துட்டு யார் வந்து மாற்றினது, நம்மளுக்குள்ள என்னாச்சுன்னு சொன்னது, நம்மளுக்குள்ள எல்லாமே நடந்துருச்சு, நேற்று நைட்டு நான் எல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறான். நீ என்ன சொல்லிட்டு இருக்க, நான் வந்துட்டு அவ்வளோ எனர்ஜியாகவே இல்லை, அப்படிலாம் நான் எதுவுமே பண்ணியிருக்க முடியாதுன்னு சொன்னதும், ஏன் பண்ணியிருக்க முடியாது, உனக்கு தான் ட்ரிங்க்ஸில் ட்ரக்கை கலந்து கொடுத்தாங்களே, நீ எவ்வளோ எனர்ஜியாக இருந்தால் தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் நீ பொய் சொல்லாத, சேம்லெஸ் மாதிரி பேசிட்டு இருக்காது அப்படின்றத சொன்னதும், சேம்லெஸ் மாதிரியே நான் பேசிட்டு இருக்கேன், பண்ண வேலையினால அவ்வளோ சொட்டிங் ஆயிடுச்சு தெரியுமா, அதனால தான் உன் ட்ரெஸ்ஸவே மாற்றினேன்னு சொன்னதும், கண்டிப்பாக அதெல்லாம் நடக்காது, நான் வந்து கிளம்புறேன் அப்படின்றத சொல்லிட்டு போனதுமே, எங்கே போயிட்டுருக்க, எல்லாம் நடந்த பிறகு இப்போ என்ன வந்துட்டு பார்த்து பயந்துட்டுருக்கு சிஸ்டர் இன்லா அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயினுக்கு உனக்குலாம் வெக்கமா இல்லையா, உன்னோட சிஸ்டர் இன்லாட்ட இப்படிலாம் பேச்சு பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும், ஆமாம் நான் வெக்கங்கட்டவன் தான் சொல்லிட்டு அங்கே வந்து பிடிச்சி கிஸ் பண்ணுறான். ஹீரோயின் ஷாக்காகி பார்த்துட்டு இருந்தா, திரும்பவுமே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுமே திரும்ப அங்கே வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுமே, என்ன சிஸ்டர் இன்லா உங்களுக்கு இப்போ வெக்கமா இல்லையா, இவ்வளோ தூரத்துக்கு மயங்கி போயிட்டீங்கன்னு கேட்டதும், மரியாதை எங்கேயாவது போயிரு, உன்னோட அண்ணனோட ஒய்ஃப்ட்ட வந்து இப்படிலாம் நடந்துக்கிருவியான்னு சொன்னதும், அவர் வந்து பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக வெளியே போயிட்டாரு, நம்ம இப்போ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் நம்ம இஷ்டத்துக்குன்னு சொன்னதும், நம்ம ஹீரோயின் பயந்து போய் எங்கள் பிளாங்கெட் எடுத்து வந்து மூடிக்கிறா. ஹீரோ அப்படியே சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின் வாஷ்ரூமில் போயிட்டு நான் வந்து இவ்வளோ அக்லியாக வந்து தெரிஞ்சுமே எதுக்காக அவர் என் பக்கத்தில் வந்துட்டுருக்காருன்னு யோசிச்சுட்டு அங்கே ஃபேஸை பார்க்கும்போது தான் தெரியுது நான் அப்படின்னு எக்ஸ்போஸ் ஆகிட்டேன். நான் இதுக்கப்புறம் வந்துட்டு நான் என்னோட லைஃப்பை என்னோட ஸ்டைலே வாழணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அங்கே மேக்கப்லாம் போடல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கதவை போய் ஓப்பன் பண்ணால் லாக் வந்துட்டு ஓப்பன் ஆக மாட்டுது. நம்ம ஹீரோ நீ வா என் கூட சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போயிடறான். நம்ம ஹீரோயின் அங்கே ஃபோனை வந்து தேடிட்டுருக்கா, ஃபோனை காணவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே புது ஃபோன் வாங்கி கொடுக்குறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் என்ன வந்துட்டு புது ஃபோன் அப்படின்றத சொன்னதோ, நேற்று வந்து நீ மாடியிலேருந்து குதிச்சப்ப ஃபோன் வந்து உடஞ்சி போயிருச்சு, நான் வந்துட்டு இது அதனால தான் வாங்கினேன்னு சொன்னதுமே, என்னோட ஹஸ்பண்டாக வாங்கினாருன்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்ருக்கா. ஆமாம் ஆமாம் அப்படின்றத அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் அங்கே ஒரு பிளாக் கார்டுமே கொடுத்ததுமே, இது எதுக்குன்னு சொன்னதும், இது உன்னோட ஹஸ்பண்ட் தான் கொடுத்தாரு வச்சுக்கோ, இதுக்கப்புறம் உனக்கு ஏதாச்சும் வேணும்னா இதிலே நீ வாங்கிக்கலாம் அப்படின்றத சொன்னதும், ஹீரோயின் அங்கே ரொம்ப அமைதியாகிட்டுருக்கா. இருந்தாலும் இப்போ வரைக்கும் வந்துட்டு என்னை வந்து ஃபேஸே பார்க்கலாம், ஆனால் இதெல்லாம் வேற பண்ணிட்டுருக்காரான்னு சொல்லிட்டு திரும்பவுமே அங்கே கதவை ஓப்பன் பண்ணால் அங்கே ஓப்பன் ஆகவே மாட்டுது. என்னடா பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. பேசாமல் ஏதாச்சும் கல்லை வச்சு உடச்சிருவோமான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே அவங்க ஃப்ரெண்டு வந்துடுறா. நம்ம ஃப்ரெண்டையுமே நம்ம ஹீரோ தான் காப்பாற்றிருக்கான் போல். அப்போ நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த பாரு ஃபோன் அப்படின்றத சொல்லிட்டு கொடுக்கும்போது ஆல்ரெடி எனக்கு வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் ஃபோன் வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்றத சொல்லிட்டு அவள் காமிச்சிட்ருக்கா. பரவாயில்லையே அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு நீ வந்து வீட்டுக்கு வா வந்து சாப்பிட்றதுக்காக அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்கிறா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்து என்ன நீ போக போறியா அப்படின்றத கேட்டதும் கண்டிப்பாக அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. அப்போ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்ருக்கா. எப்பயுமே அவங்க அம்மா இவளை விட அவங்க சிஸ்டர் தான் ரொம்ப வந்து கேர் பண்ணி பார்த்துருப்பாங்க போல். அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஹீரோயினுக்கு இப்போ ரொம்ப கவலையாகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு செங்கலை கொடுத்ததுமே அவள் வேகமாக வந்து உடைக்கிறதுக்கு போயிட்டுருக்கா. சரி ஓகே இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போனதுமே நம்ம ஹீரோ ஏய் நீ என்ன பண்ணிட்டுருக்க, எதை வச்சு உடைச்சிட்ருக்க அப்படின்றத சொன்னதும், இப்போ கதவு வந்து ஓப்பன் ஆகலைன்னா அப்புறம் என்ன பண்ணுறது, அதனால தான் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. அதை கேட்டுட்டு சரியான ஸ்டூபிட் மாதிரி பிஹேவ் பண்ணுறியா, இல்லை வந்துட்டு மூளையோட தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கான்னு கேட்டதும், எல்லாம் வந்துட்டு நல்லா தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போனதுமே ஹீரோ இவ்வளோ ஸ்டூபிட் நினச்சா இவள் பயங்கரமான ஆளாக இருக்காளே அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறான். ஹீரோயின் ரெடியாக எங்கள் மேக்கப்லாம் போடும்போது நம்ம ஹீரோ கிஸ் கொடுத்தது தான் அவள் யோசிச்சுட்ருக்கா. அங்கே லிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இதை பற்றி யோசிச்சுட்ருக்கோம், நான் என்ன வந்து பண்ணிட்டுருக்கேன், அவனை பற்றி போய் யோசிக்கலாமா, அவன் வந்து என்னோட பிரதர் இன் லாவாச்சு அப்படின்றத சொல்லிட்டு எனக்கு அசிங்கம் இல்லையான்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்புறா. அப்போ ஹீரோ என்ன செங்கு கிளம்பிட்டு இருக்கான்னு சொல்லி அவளை டச் பண்ண வந்ததுமே லைன் அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேகமாக கிளம்பிடுறா. நான் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னாலும் அவள் வேணான்னு சொன்னதும் ஹீரோ வந்து கார்லேருந்து இறங்கி வந்து சொன்னால் புரியாதா அப்படின்றத சொன்னதும், நீ லைனை கிராஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ அவங்க அம்மாவும் சிஸ்டருமே அதே வந்து ரெஸ்டாரண்ட்டாக தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினுமே அங்கே தான் இருக்காங்க. அவங்க அம்மா கால் பண்ணிவிட்டு நீ இப்போ எங்கே இருக்க இன்னும் வரலையேன்னு கேட்டதும், நான் இப்போ வந்துட்டு தான் இருக்கேன், டிராஃபிக் ஜாமில் மாட்டிக்கிட்டேன்னு சொன்னதும் அவங்க சிஸ்டர்கிட்ட வந்துட்டுருக்கலான்னு சொன்னதுமே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கம்மா நான் வந்துட்டு பெரிய ஷோவாக காமிக்கிறேன்னு அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோயின் சிரிச்சுட்டேவும் நம்ம ஹீரோவை பார்த்து சரி ஓகே உன்னோட பேரண்ட்ஸை நான் இப்போ வரைக்கும் பார்க்கவே இல்லையே, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டதும் ஹீரோக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்குது. சரி இப்போ வந்து சாப்பிட்டாச்சு நான் போய் பில்லெல்லாம் பே பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவள் எந்திரிச்சதும் வந்து பொண்ணு வந்து கூட வந்திருக்கப்ப பையன் தான் பில் பே பண்ணணும், நீங்கள் எதுக்காக பண்ண போகிறீங்க, அதுக்கு மேலே நீங்கள் சிஸ்டர் இல்லைனா எனக்கு அம்மா மாதிரி இல்லை அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். உங்களுக்கு வந்துட்டு அப்படி வந்து பில் பே பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னாலும் பண்ண முடியாது, ஏன்னா நான் ஆல்ரெடி பில் பே பண்ணிட்டேன், அதுக்கு தேங்க்யூ சொல்லணும்னா ஒரு கிஸ் கொடுத்து கூட சொல்லலாம் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயின் வேகமாக அங்கேருந்து போயிடுறா. எப்படிப்பட்ட பர்சனாக இருக்கான், எப்போ பார்த்தாலும் ஃப்ளட் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்கானே இவன் அப்படின்றத சொல்லிட்டு போயிட்டுருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.